வணக்கம். நான் காரை ராஜேஷ் லுக்ஸ். இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். நேற்று சிவராத்திரி, அதோடு சேர்ந்த அமாவாசை. இன்றைக்கு அமாவாசை. இந்த அமாவாசை பித்திருக்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு அமாவாசை. எல்லா அந்த ஆத்மாக்களுக்கு நாங்கள் இன்றைக்கு எல்லா வகையான பயத்தங்காய், பாவக்காய், வாழைக்காய், பூசணி, மரவள்ளிக்கிழங்கு, கீரை, தக்காளி பழம், பருப்பு, இந்த கீரை இதில் அவிஞ்சு கொண்டு இருக்குது மண் சட்டியில். இங்கே கத்திரிக்காய், வாழைக்காய், கறி, ரைஸ் ஆக்கிட்டேன். அறுசுவ உணவுகள் இன்றைக்கு படைக்கிறது. என்ன இதண்டா, அந்த மேலுலகத்தில் இப்போ அமாவாசைண்டா இருட்டாக இருக்குமா, இருட்டாக இருக்க அந்த ஆத்மாக்களுக்கு சாப்பாடு கிடைக்காதாம். அப்போ அவர்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பினோமா, பெத்த உள்ள வேற பிள்ளைகள் எல்லாம் சமைச்சு வச்சிருப்பினோண்டு ஆர்வமாக வந்து கொண்டு இருக்குங்களாம் களைச்சி. அதுக்கு தான் நான் அந்த தண்ணியை வைக்கிறது, களைச்சி வரைக்க அந்த தண்ணி இருக்கணும், விளக்கு இருக்கணும்ண்டு. இதை நான் ஒவ்வொரு அமாவாசை பருவங்களில் இதை கடைப்பிடித்து செய்து கொண்டிருக்கின்றேன். மாலை பட்சங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏனெண்டா இது இந்த பலன் எங்களுக்கு தெரியாமலே கிடைக்கும். இதை செய்யாவிட்டால் தான் எங்களுக்கு பிரச்சனைகளை கூட்டுமண்டபடியால் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் இந்த சிவராத்திரி அமாவாசை அனுஷ்டிங்கோ, ஆடி அமாவாசை அனுஷ்டிங்கோ, சித்ரா பருவம் இதை செய்கிறதால எங்களுக்கு சந்தானங்களுக்கு நல்லது, சந்தான விருத்தி அடையும் என்று சொல்லுவார்கள். நான் இன்றைக்கு கொஞ்சம் பிந்தி விட்டது தான். நேற்று சிவராத்திரிக்கு போய் நேரமாகி விட்டது. அப்போ கொஞ்சம் லேட்டாக தான் தொடங்கி இருக்கிறேன். எப்படியும் நான் 12:30 மணிக்கிடையில், அதுவும் 12:30 மணிக்கிடையில் பொழுது சாய முதல் நாங்கள் படைக்க வேணும் ஆத்மாக்களுக்கு. அவர்கள் கொஞ்சம் மற்ற வீட்டில் ரேடியோக்கள் போடக்கூடாது. எங்கண்டே அம்மா சொல்லுவாள், ரேடியோ அதுகள் போடக்கூடாது, கொள்ளக்கூடாது, சத்தங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆத்மாவில் அதை நிம்மதியாக இருந்து சாப்பிட்டுட்டு போகணும். சமைச்சாலும் நாங்கள் நக்கியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆத்மாவுக்கு படைக்கு மட்டும் நாங்கள் அதுகள் செய்யக்கூடாது. ஒரு குத்து மதிப்பில் உப்பு புளியெல்லாம் போட வேணும். என்னண்டா இந்த பலன் எனக்கு காட்டிக்கொள்ளும். ஒரு முறைக்கு செய்யாவிட்டால் கூட எனக்கு இந்த ஏதோ ஒரு தடங்கள், கஷ்டங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கும். ஆனபடியால் நான் இதை ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். அவர்கள் தாங்கள் போன சந்ததிகளை கவர் பண்ணி கொண்டு இருக்க வேணும். அது எங்கண்ட பிள்ளைகளுக்கு தான் நல்லது. ஆகவே எல்லாரும் இந்த விரதத்தை கடைப்பிடிங்க. தாய் தந்தை அற்றவர்கள், எல்லாருக்கும் இல்லை, தந்தை அற்றவர்கள் இந்த அமாவாசையையும், தாய் இல்லாதவர்கள் சித்ரா பருவத்தையும் பிடியுங்க. அப்படி வசதி கிடைக்காத நீங்கள் மாலிய பட்சத்தை செய்யுங்க. மாலிய பட்சம் செய்தால் நல்லது. ஓகே, நான் பிறகு உங்களுக்கு காட்டுறேன். வணக்கம். இப்போ என்ன கறிகள் மண் சட்டியில் சமைக்கிறீர்கள்? என்னத்துக்காக சமைக்கிறீர்கள்? கீரை கறி மண் சட்டியில் சமைச்சா டேஸ்டாக இருக்கும். கத்தரிக்காய் கறி, கீரை எல்லாம் மண் சட்டியில் கடைஞ்சி சமைக்க ருசியை கொடுக்குமென்று சொல்லுவேன். அது உண்மைதான். நாங்கள் ஊரில் மண் சட்டியில் சமைக்க நல்ல ருசியாக இருக்கிறது. இதை அப்படியே நான் டிஸ் அவுட் பண்ணி போட்டு ஒரு சைவ சட்டி தான் என்னட்ட இருக்கிறது, மற்றது மச்சத்தில் இருக்குது. அப்போ நான் என்ன செய்வேன்னா, இதை கழுவி போட்டு மற்ற கறிகளை இதுக்குள்ளே போட்டு வைப்பேன். பருப்பு, கத்தரிக்காய் எல்லாம் போட நல்ல ருசியாக கொடுக்கும். இந்த கீரை, பாவக்காய், பயத்தங்காய் இதுகள் எல்லாம் என்னத்துக்காக சமைத்து கொண்டிருக்கிறீர்கள்? பித்திருக்களுக்கு விருப்பமானது உண்டு. பித்திருக்கள் விரும்பி சாப்பிடுவினோம் சொல்லுவினோம். சரியா? சுடுங்க துணி வர பித்திருக்கள் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு ஆனபடியால் பித்திருக்குரியத பாவக்காய், பயத்தங்காய், பூசணிக்காய், கிழங்க நான் கொண்டிருக்கிறேன். எந்த பித்தர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள்ட அம்மா அப்பா, உங்கள்ட சந்ததி,
அநேகமாக சந்ததிகளுக்கு தான் படைக்கிறது. ஆனால் நான் என் அம்மா அப்பாவும் என்னையும் அம்மா அப்பா பெற்றவ தானே, அப்போ அவையும் பெருவினம் தானே, என்ன நாடி பெருவினம், அப்போ அவைக்கு செய்கிறேன். படைக்கிறேன் என்ன அது அமாவாசைக்கா பருவத்துக்கா எல்லா இன்றைக்கு என்ன அமாவாசைக்கு சிவராத்திரி அமாவாசைக்கு எல்லாத்துக்கும் எல்லா விரத நாளும் எந்த தாய் தகப்பனும் பிள்ளையாண்டு பெருவினம் இன்றைக்கு என்னத்துக்காக இது அது இன்றைக்கு சிவராத்திரி அமாவாசை சிவராத்திரி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ என்னண்டா சில பேர் நினைப்பினம் தங்கண்ட அம்மா அப்பாவுக்கு தான் படைக்கிறாண்டு, எங்களையும் அம்மா அப்பா பெத்த தகப்பன் எங்களை பிள்ளையெல்லாம் நாடி பெருவினம் இல்லையா, இது செய்ய எல்லா எல்லா அப்பா அம்மாருக்கும் எல்லா ஆனால் கூடுதலாக சந்ததிக்கு தான் படைக்கிறான்னு சொல்லுவேன். அப்படி அது எல்லாம் தப்பு. என்னை பொறுத்தவரையில் என் அம்மா அப்பாவும் ஆனால் பருவத்தில் பார்க்க அமாவாசையை கட்டாயம் கடைப்பிடிக்கணுமே சொல்லிட்டேன் ஆல்ரெடி, என்ன நடக்குது அந்த உலகத்திலேண்டு. அதுகள் வந்து ஆற்று பிறந்து வரைக்கும் அவைக்கு படைக்காமட்டு அவை என்ன செய்வினோம்டா வந்து பசியோட வேக எங்களை திட்டிட்டு வேதனைப்பட்டு எல்லாரும் இல்லை வேதனைப்பட்டு கொண்டு பசியோட திரும்பி போயிருக்கணுமா. அப்போ எங்களுக்கு கூடாதாம் அது வந்து பறந்து வந்து களைப்போட வந்துட்டு போவோம். அப்போ இன்னொரு ஆத்மா சொல்லுமாம், நான் போனேன் எந்த பிள்ளை இத்தனை கறி சோறு எல்லாம் சமைச்சு படைச்சது காட்டுங்க. என்ன ரீசன், என்ன காரணத்துக்காக இந்த பாவக்காய் பைத்தங்காய் அது நீங்க திரும்ப சொல்லிட்டேன் ஆத்மாக்களுக்கு சொல்லிட்டேன் தான், திரும்ப கேட்காதேங்கோ. இது என்னண்டா அப்போ அந்த சாப்பிட்டுட்டு இன்னொரு ஆத்மா சொல்லுமா, இன்றைக்கு எந்த பிள்ளை எல்லாம் பாயாசம் படை எல்லாம் செய்து படைச்சவா நான் சாப்பிட்டுட்டேன்ட்டு தான் இன்னொரு தாய் தந்தை சொல்லி ஆத்மா சொல்லி கொண்டு போமா, நாங்களும் பிள்ளைய பெற்றமே பிள்ளைகள் ஒன்று மங்களை செய்யலை இங்கே பசியோடு நாங்கள் திரும்பி வந்துட்டோம்ன்ட்டு வேதனைப்பட்டு கொண்டு போவோமான்ட்டு சொல்லுவார்கள். அப்போ நாங்கள் ஒவ்வொரு தரம் எங்கள்கிட்ட தாய் தகப்பனுக்கு அட்லீஸ்ட் ஒரு கறி ஒரு பருப்பு பப்படம் உடைய நேரம் வசதியை பொறுத்து படைக்க வேணும் இந்த நாளில். ஏனெண்டா பெற்றதுகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடன் இந்த பூமியில் பிறந்து எத்தனையோ கடன்கள் இருக்குது, ஆனால் அதில் கூடுதலான கடன் வந்து பெற்ற தாய் தகப்பனுக்கு செய்ய வேணும். எல்லா கடனையும் தீர்க்கலாம், தாய் தகப்பன் செய்த கடனை நாங்கள் தீர்க்கிறோம்னா இந்த முறையில் தான் தீர்க்க வேணும். உயிரோட இருக்கையும் செய்ய வேணும், உயிரற்ற பின்னரும் நாங்கள் அவர்களுக்கு இதை செய்து கொண்டு இருக்க வேணும். தாய் தகப்பனை தான் நாங்கள் தெய்வமாக வணங்க வேணும். அதை நீங்கள் உங்கள்கிட்ட சந்ததியினர் உங்கள்கிட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேணும். இப்படித்தான் ஆத்மா சாந்தி செய்கிறது சொல்கிறாண்டு உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேணும். என்ன அப்போ பிள்ளைகளும் அதை ஃபாலோ பண்ணு. எந்த மகன் சொல்லுவார் என்னண்டா இது அவர்களுக்கு என்ன மாதிரி நம்பக்கூடிய மாதிரி விளங்கக்கூடிய மாதிரி சொல்லுறீங்க யாருக்கு பிள்ளைகளுக்கு சொல்லத்தானே வேணும். நான் எந்த மகனுக்கு கேட்டு அவன் சொல்லுவான் என்னண்டா எனக்கு உதன்னம் செய்ய தெரியா கடையில் பண்ணி வந்து உங்களுக்கு படத்துக்கு முன்னே படைப்பேன்ட்டு சொல்லுவான். சரி அது ஏன்டானே அக்செப்ட் அந்த மைண்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டான்னு சந்தோஷப்பட்டேன். ஏன்னாட்டா இனி வர்ற ஜெனரேஷன் வந்து இதுகளை செய்யாது, ஆனால் உண்மையாக செய்யுங்கள். சில பிள்ளைகள் தாய் தகப்பன்ற பாசத்தில் அந்த டேட்டை வச்சுன்னா என்ன செய்யணும், ஏன்னா இப்போதைய பிள்ளைகளுக்கு திதி தெரியாது. ஆனால் முக்கியமாக சொல்லி கொடுக்கணும் அமாவாசை பருவம், ஆடி அமாவாசை மாசி அமாவாசை அப்படி இல்லையான்னு சொன்னால் மாலையை பட்சத்தை செய்ய சொல்லி நாங்கள் சொல்லி கொடுக்கோம். அவங்களுக்கு இதை இந்த மாதிரி அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு அது அவனுக்கு தெரியும், என்ற சின்னனுக்கு தெரியும். அப்பப்பா வந்து குந்தி கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் சின்ன வயசில் சத்தம் போடாமல் குளப்படி செய்யாமல் இருப்பான். நான் அதை சொல்லி வச்சிருக்கிறேன் என்ற பிள்ளைகளுக்கு. மக்களே, இப்பொழுது ஆத்மா சாந்தி சாப்பாடுகள் எல்லாம் நிறைவு பெற்றுள்ளன. இவர்தான் என்னுடைய மாமனார் தியாகராஜா அவர்கள். பக்கத்தில் இருக்கிற மாமியார் மகேஸ்வரி, இது எங்களுடைய அம்மா. எல்லாரும் இருக்கணும். எல்லாருக்கும் இன்றைக்கு வருக வருக என வரவேற்று அந்த ஆத்மாக்களை நாங்கள் வரவேற்று சாப்பாடு பல் சுவை உணவோடு சாப்பாடு தயாரித்து கொண்டு வைத்திருக்கின்றோம். மொட்டைக்கருப்பன் அரிசி, பப்படம், பாயாசம், வடை, தயிர், பாவக்காய் வாழைக்காய் பொரியல், கத்தரிக்காய் பால் கறி, கீரை, உருளைக்கிழங்கு தக்காளி பழக்குழம்பு, மிளகாய் பொரியல், பருப்பு, மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் கறி, பைத்தங்காய் உருளைக்கிழங்கு பிரட்டல், நெய்.
இவைகளுடன் அவர்களுக்கு இன்றைக்கு நாங்கள் படைக்க இருக்கிறோம். சந்தோஷமாக வந்து அவர்கள் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்துட்டு போகணுமென்று அவர்களை பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்கு எந்த கஷ்டங்கள், நோய்கள், பிணிகள், துன்பங்கள் இல்லாமல் இருக்க வேணுமென்று அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். வாழை இலையில் தான் சாப்பிட போகிறேன். விரதகாரர் வந்து ஆம்பளையாக்கள் தலை வாழை இலையில் சாப்பிடுவார்கள். பப்படம், வடை, வாழை, பாவக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், பருப்பு, பைத்தங்காய் பிரட்டல், மரவள்ளிக்கிழங்கு கறி, தக்காளி பழம் போட்டு ஒரு குழம்பு, உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு, மிளகாய் பொரியல், பொரியல், கீரை, கத்தரிக்காய் பால்கறி. பிளேஸே இல்லாமல் இருக்க பொரியல் ஐட்டத்தோடு இருக்கட்டும். கத்தரிக்காய் பால்கறி. மற்ற என்ன பரவாயில்ல. மிளகாய் பொரியல், வடை, பாயாசம். நீங்கள் தான் இதை எடுத்துக்கொண்டு வைக்கணும். ஏன்டா படம் கிடையா? சரி சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இதுதான் சொல்கிறது, வீட்டில் சப்பானி கொட்டி நிலத்தில் இருந்து பழக சொல்லு. ரைட் 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 ரைட். உப்பு புளி ஒன்றும் பார்க்குறீல தானே, எப்படி இருக்கண்டு தெரியல. சாப்பிட்டுட்டு சொல்லுங்க எப்படி இருக்கண்டு. சாப்பிட்றேண்ணா. பிரமாதம். ஓகே, எங்களுடைய ஆத்மா சாந்தி படையல்கள் முடிந்து சாப்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் காரை ராஜேஷ் லுக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.